மீனவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்திய இலங்கை கடற்படையை கண்டித்து விசைப்படகுகளில் கருப்பு கொடி கட்டி காரைக்குடி மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது பற்றிய விவரங்களோடு எமது செய்தியாளர் சகாதேவன் இணைந்திருக்கிறார். சகாதேவன், மீனவர்கள் என்னென்ன முழக்கங்களை எழுப்பி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க? எவ்வளவு மீனவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க? அதாவது காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த செந்தமிழ் என்ற மீனவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தி கடந்த மாதம் கிட்டத்தட்ட 13 மீனவர்களை இலங்கை கடற்படையானது கைது செய்தது. கிட்டத்தட்ட 6வது நாளாக இலங்கை அரசையும் புதுச்சேரி மாநில அரசையும் அதே போல இந்திய அரசையும் கண்டித்து மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக மீனவர்களுடைய அந்த பேச்சுவார்த்தையை நடத்தாமல் சுதந்திரமாக கடலில் மீன்பிடிக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்யாமல் ஒன்றிய அரசு அலைக்கழித்து வருவதாகவும், இதே போல அந்த இலங்கை சிறையில் கிட்டத்தட்ட படகை இயக்கியவருக்கு 40 லட்சம் அபராதமும் 3 மாத காலம் சிறை தண்டனையும் விதித்திருக்கிறது அந்த இலங்கை அரசு. அந்த தண்டனையை திரும்ப பெற வேண்டும். அதே போல துப்பாக்கி சூடில் காயமடைந்த மீனவர்களை தமிழகத்திற்கு அழைத்து வந்து உயர்தர சிகிச்சை அளிக்க வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த கிட்டத்தட்ட 11 கிராம மீனவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். நேற்றைய தினம் காரைக்கால் மதகடி அருகே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை அவர்கள் கண்டனம் தெரிவித்து புதுச்சேரி மாநில அரசையும் கண்டித்து ஒன்றிய அரசையும் கண்டித்து நடத்தினார்கள். அப்போது மீனவர்கள் மீது அந்த துப்பாக்கிச் சூடு நடத்தும் இலங்கை அரசுக்கு கண்டனம் தெரிவித்தும் அவர்கள் கோஷங்களையும் எழுப்பினார்கள். இந்த சூழலில் 6வது நாளாக நடைபெறும் போராட்டத்தில் காரைக்கால் துறைமுகத்தில் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் திரண்டு தங்களுடைய படகில் எப்பொழுதும் தேசிய கொடி இருக்கும் அந்த கொடியை அகற்றி கருப்பு கொடிகளை ஏற்றி அவர்கள் தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவித்திருக்கிறார்கள். ஆர்ப்பாட்டத்தில் உடனடியாக அங்கு இலங்கையில் சிக்கி தவிக்கும் தங்களுடைய மீனவர்களை உடனடியாக தாயகம் கொண்டு வர ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுவரை தங்களுடைய போராட்டம் தொடரும். அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் சாலை மறியல், ரயில் மறியல் உள்ளிட்ட இங்கு புதுச்சேரி மாநிலத்தில் பல்வேறு கட்ட போராட்டங்களை கையில் எடுக்க இருப்பதாகவும், காரைக்காலை ஸ்தம்பிக்க வைப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தமிழகத்தில் உள்ள அனைத்து மீனவ பிரதிநிதிகளையும் திரட்டி நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம். இதோடு மீனவ பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்க நாங்கள் வழிவகை செய்வோம் என்ற ஒரு வைராக்கியத்தோடு அவர்களுடைய போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் ஒன்றிய அரசு மற்றும் புதுச்சேரி அரசு உடனடியாக மீனவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி இலங்கையில் சிக்கியிருக்கக்கூடிய மீனவர்களை தாயகம் கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். 6 நாட்களாக மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு அவர்களுடைய படகு கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட படகு காரைக்கால் துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. தொழில் ரீதியாக அவருடைய வாழ்வாதாரம் தொழிலுக்கு செல்லாமல் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், தொடர்ச்சியாக மீனவர்களுக்கு தீர்வு கிடைக்கும் வரை அவர்கள் தொழிலுக்கு செல்ல மாட்டோம் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.